இந்திய அரசின் கூட்டுறவு அமைச்சகம் சேகார் சே சம்ருதி மூலம் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி ஒரு பெரிய இயக்கத்தை வழிநடத்தி வருகின்றது. देश के बहुत बड़े हिस्से में कोऑपरेटिव्स छोटे किसानों का बहुत बड़ा संबल बनी है. इसलिए हमने पहली बार सहकारिता के लिए अलग मंत्रालय बनाया, अलग बजट का प्रावधान किया. आज कोऑपरेटिव्स को वैसी ही सुविधाएं, वैसा ही प्लेटफॉर्म उपलब्ध कराया जा रहा है जैसा कॉर्पोरेट सेक्टर को मिलता है. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதற்கு மாண்புமிகு உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இந்தியாவின் தனித்துவமான கூட்டுறவு மாதிரியை மேம்படுத்துகின்றார். பொருளாதார வளர்ச்சி, சமூக மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த புரட்சியாக மாற்றுவதற்கான பிரச்சாரத்தை நடத்தி வருகிறார். हमारे प्रधानमंत्री की जो कल्पना है सहकार से समृद्धि की, हम देश की समृद्धि को तो बढ़ाएंगे ही बढ़ाएंगे, देश के जीडीपी में हमारे कंट्रीब्यूशन को भी बढ़ाएंगे, परंतु इसके साथ साथ जो नीचे का तबका है, जो गरीबी की रेखा के नीचे जीता था, जिसको मोदी जी ने अभी ढेर सारी सुविधाएं दी है, अब वो अपनी बेसिक सुविधाओं की मशक्कत से बाहर निकला है. वो आशा के साथ अपनी नई पीढ़ी के सामने देख रहा है. उसके पास पूंजी नहीं है, इसकी छोटी छोटी पूंजी को एकत्रित कर कोऑपरेटिव से एक बड़ी पूंजी बनाकर उसको भी उद्यम के साथ जोड़ने का काम हम करेंगे. इसका मुझे भरोसा है. இந்த தனித்துவமான கூட்டுறவுகள் இந்தியா முழுவதும் உள்ள சமூகங்களை மாற்றியமைக்கின்றன. இவற்றில் குஜராத்தின் அகமதாபாத்திலும் மகாராஷ்டிராவின் பூனேவிலும் அமைந்துள்ள சேவைகள் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள். கொரோனா தொற்று நோய்களின் போது சேஜல் தனது வேலையை இழந்தார். பணம் சம்பாதிப்பதற்கான வழியை தேடும் அவர் ஒரு பானிபூரி ஸ்டாலை அமைப்பதை பற்றி யோசித்தார். ஆனால் சொந்த தொழிலை தொடங்க பணம் அல்லது மூலதனத்தை எப்படி அணுகுவது என்று அவருக்கு தெரியவில்லை. ஆனால் இப்போது ஒரு சிறந்த தீர்வு கிடைத்துள்ளது. அதுதான் அகமதாபாத்தின் மகிழா சேவா கூட்டுறவு வங்கி. இந்த கூட்டுறவு வங்கி 1974 4000 ஏழை பெண்களை கொண்ட குழுவால் தொடங்கப்பட்டது. சுய தொழில் செய்யும் பெண்கள் சங்கம் அல்லது அனைத்து உறுப்பினர்களும் இந்த வங்கியை தொடங்குவதற்கு ஒவ்வொரு பெண்களும் 10 ரூபாயை பங்களிப்பாக செய்தனர். 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய ரிசர்வ் வங்கியால் ஒழுங்குபடுத்தப்பட்ட இந்த வங்கி 4.5 லட்சத்திற்கும் அதிகமான வாடிக்கையாளர்களை கொண்டு மிகவும் வெற்றிகரமாக நடத்தப்படும் நிதி முயற்சியாகும். இந்த கூட்டுறவு வங்கி மற்ற சுய தொழில் புரியும் பெண்களுக்கு உதவுவதற்காக பெண்களால் பிரத்யேகமாக இது நடத்தப்படுகின்றது. இவ்வாறாக சேஜலுக்கு கோல்கப்பா கடை நடத்துவதற்கு கடன் கிடைத்தது. இன்று வங்கியில் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கணக்குகள் உள்ளன. கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய் வரையிலான வைப்பு தொகைகள், 460 கோடி ரூபாய்க்கும் அதிகமான செயல்பாட்டு மூலதனத்தை கொண்டிருக்கின்றது. மேலும் இது 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஆண்டு லாபத்தையும் இது ஈட்டி வருகிறது. மற்றொரு குறிப்பிடத்தக்க கூட்டுறவு தூய்மைக்கானது. இது மகாராஷ்டிராவின் பூனே நகரில் மிகப்பெரிய சேகரிப்பை மாற்றி அமைத்திருக்கின்றது. சுமன் தனது சிறு குழந்தைகளுடன் 1987 பூனே சென்றார். அவர்களுக்கு உதவுவதற்காக அவர் குப்பையை பொறுக்கும் தொழிலை அவர் தொடங்கினார். முறைசாரா கழிவு சேகரிப்பாளர்களின் தொழிற்சங்கமான காகட் காஜ் பத்ரா கஷ்டகாரியை உருவாக்குவதற்காக சுமன் கழிவு சேகரிப்பாளர்களினுடைய குழுவில் சேர்ந்தார். 2007 KKPKP மற்றும் பூனே நகராட்சி அல்லது PMC ஆகியவை இணைந்து தூய்மையை உருவாக்க கைகோர்த்தன. கழிவை சேகரிக்கும் தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு 9.65 லட்சம் வீடுகளுக்கு சென்று 1.8 லட்சம் குடிசை சொத்துக்கள் உட்பட கழிவுகளை சேகரித்து அவர்கள் பிரித்தெடுக்கிறார்கள். தூய்மை கூட்டுறவு ஒரு நாளைக்கு 1500 டன் கழிவுகளை கையாளுகிறது. அதில் 200 டன்கள் மறுசுழற்சி செய்யப்படுகின்றன. வேலை, போக்குவரத்து மற்றும் செயலாக்க செலவுகளில் 110 கோடிக்கும் அதிகமாக இந்த கழிவு பணியாளர்கள் நகரத்தில் சேமிக்கின்றார்கள். பூனேயில் 3700க்கும் மேற்பட்ட சுமன் உள்ளிட்ட கழிவுகளை சேகரிக்கும் நபர்களின் பணி நிலைமைகளை கூட்டுறவு நிறுவனம் மேம்படுத்தியுள்ளது. கூட்டுறவு உறுப்பினர்களில் 70% பெண்கள் மற்றும் கிட்டத்தட்ட அனைவரும் வரலாற்று ரீதியாக ஒதுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்கள். இது அவர்களின் வேலையில் அவர்களுக்கு அங்கீகாரத்தையும் கண்ணியத்தையும் வழங்கியிருக்கின்றது.
இந்தியா முழுவதிலும் உள்ள 8 லட்சத்துக்கும் அதிகமான கூட்டுறவு நிறுவனங்களில் இருந்து உருவாக்கப்பட்ட கூட்டுறவு அமைச்சகத்தின் தூய்மை மற்றும் சேவை ஆகியவை தனித்த மாதிரிகளாக தேர்வு செய்யப்பட்டுள்ளன. பொருளாதார செழுமையையும் தன்னம்பிக்கையும் பரப்புகின்றன. ஏனென்றால் இந்த மாதிரியானது பொருளாதார வளர்ச்சியின் கதவுகளை திறந்து சுமன் போன்றவர்களுக்கு ஒரு தற்சார்பு நிலையை இது வழங்குகின்றது.